7th Max second term chapter 2 exercise 2.4ல 12th sum பார்க்கலாம். A rectangular field of dimension 20 meter into 15 meter. Two paths run parallel to side of the rectangle through the center of field. The width of the longer path is 2 meter and that shorter path is 1 meter. Find first வந்து the area of the path கண்டுபிடிக்கணும், the area of the remaining portion of the field கண்டுபிடிக்கணும். Third வந்து the cost of constructing road at the rate of 10 rupees per square meter. அப்போ மொத்தம் இதுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்க்கணும். நம்மளுக்கு இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க, 20 மீட்டர் லென்த்து, பிரீத் வந்து 15 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து 2 பாத், இது வந்து சென்டரில் இந்த ஃபீல்டோட சென்டரில் 2 பாத் போட்டிருக்காங்க. 2 மீட்டர் லென்த்தில் ஒரு பாத்தும் பிரீத்தில் 1 மீட்டரில் ஒரு பாத்தும் போட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பாத் கேட்டிருக்காங்க. செகண்டு இந்த பாத் இல்லாத ரிமைனிங் போர்ஷன் எவ்வளோ ஏரியா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம லென்த் ஆஃப் த ஃபீல்டு வந்து லென்த் 20 மீட்டர், பிரீத் ஆஃப் த ஃபீல்டு வந்து 15 மீட்டர். நம்ம ஏரியா ஆஃப் த ஃபீல்டு, இந்த ஃபீல்டுடைய ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா = L × B 20 × 15. இந்த ரெண்டையும் நீங்கள் சைடில் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 300. இதுதான் நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த அவுட்டர் ரெக்டாங்கிள்னு வச்சுக்கிறோம். இதுதான் ஏரியா ஆஃப் த அவுட்டர் ரெக்டாங்கிள். அடுத்தது ஏரியா ஆஃப் த இன்னர் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கும். ஏரியா ஆஃப் த இன்னர் ரெக்டாங்கிள் எப்படிங்கன்னா இங்கே இதை வந்து எல் இங்கே, அதாவது இங்கே வந்து இது 1 மீட்டர் போயிடுது, 20லேருந்து 1 மீட்டர் போனால் 90/2. இது ஆஃப் போர்ஷனில், அதனால் /2 போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து இங்கே வந்து 15, பிரீத் வந்து 15, இங்கே 2 மீட்டர் போயிடுது, அதனால் 13. இது ஆஃப் போர்ஷன், அதனால் /2 போட்டுக்கிறேன். இதுதான் ஏரியா ஆஃப் த இன்னர் ரெக்டாங்கிள். சரிங்களா? ஏரியா ஆஃப் த இன்னர் ரெக்டாங்கிள் = எல்லுக்கு வந்து 19/2 இன்ட்டு பிரீத்துக்கு வந்து 13/2 மீட்டர் ஸ்கொயர். இப்போ 99 39 மல்டிப்ளை பண்ணி /4 போட்டால் என்ன வரும்னா ஆன்சர் வந்து 61.75. நீங்கள் சைடில் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிடுங்க. இப்போது ஏரியா ஆஃப் த பாத்து, இப்போ ஏரியா ஆஃப் த பாத்து வந்து என்னதுன்னா ஏரியா ஆஃப் த இன்னர் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சப்டிவிஷன் கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் த பாத் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் த பாத் = outer rectangle area of the outer rectangle minus area of inner rectangle. Area of outer rectangle minus area of 4 small inner rectangle. சரிங்களா? 4 இங்கே வந்து ஒரு இன்னர் ரெக்டாங்கிள் தான் நம்ம 61.5 கண்டுபிடிச்சிக்கோம். நம்ம இங்கே வந்து 4 இன்னர் ரெக்டாங்கிள், ஒரு ரெக்டாங்கிள் 2 3 4, இந்த 4 ரெக்டாங்கிளுமே இன்னர் ரெக்டாங்கிள் தான். அப்போ ஏரியா ஆஃப் அவுட்டர் ரெக்டாங்கிள் வந்து நம்ம சிங்கிள் ரெக்டாங்கிளுக்கு தான் இன்னர் ரெக்டாங்கிள் ஏரியா கண்டுபிடிச்சிக்கோம். அப்போ 4, இங்கே 4 ரெக்டாங்கிள் இருக்குன்னா அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ தான் ஏரியா ஆஃப் த பாத் கிடைக்கும். அப்போ ஏரியா ஆஃப் த அவுட்டர் ரெக்டாங்கிள் நம்மளுக்கு என்ன வருதுன்னா 300 மைனஸ் 4 இன்ட்டு இன்னர் ரெக்டாங்கிள் நம்ம ஏரியா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 61.75 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை 300 மைனஸ் 4 இன்ட்டு 61.75 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னா 247 வருது. நீங்கள் சைடில் இது செஞ்சு பாருங்கள். இப்போ இது 300லேருந்து நான் 247 சப்ராக்ட் பண்ணுறேன். 10ல் 7 போனால் 3, 9ல் 4 5 53. அப்போது ஏரியா ஆஃப் த பாத் வந்து 53 மீட்டர் ஸ்கொயர். செகண்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் த ரிமைனிங் ஃபீல்டு, அந்த பாத்து போக ரிமைனிங் ஃபீல்டு என்ன இருக்குன்னா ஏரியா ஆஃப் த ஃபீல்டுலேருந்து அந்த பாத்தை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த ரிமைனிங் ஃபீல்டு வந்துடும். அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் எழுதுங்க. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த பாத். அந்த ரெக்டாங்கிளை வந்து பாத்தை கழிச்சா ரிமைனிங் ஃபீல்டு வந்துடும். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து நம்மளுக்கு 300 மைனஸ் பாத் வந்து 53. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு
247. நீங்கள் சைடில் எல்லாமே இந்த சப்ட்ராக்ஷன் அடிஷன் அதெல்லாம் நீங்கள் சைடில் செஞ்சு பார்த்துக்கிடுங்க. 300 சார் 300லேருந்து போனால் 7 4 247. இதுதான் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் போர்ஷன். சரிங்களா. அடுத்தது நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் STRU, அதாவது 1 மீட்டர் ஸ்கொயர் ரோட் போட எவ்வளோ ஆகுதுன்னா 10 rupees ஆகுது. நம்மளுக்கு வந்து பாத்துக்கு அந்த ஏரியா ஆஃப் த பாத்துக்கு தானே நம்மளுக்கு ரோட் போடணும். அப்போது காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த பாத் எவ்வளோன்னா 53 மீட்டர் ஸ்கொயர்டு. அப்போது அது போடுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ செலவாகும்னா 53 × 10, அப்போது 530 rupees. அப்போது இங்கே வந்து 30 இது rupees எழுதிடுங்க. காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் ரோடு வந்து 530 rupees. இதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.